ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் அண்ணாவோட கேம்பெயின் வந்து இன்னைக்கு நாமக்கல்லையும் கரூர்லேயும் தான் நடந்துச்சு. இந்த கரூரில் நடக்கிறது வந்து ஆக்சுவலாக டிசம்பர் 20ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ சீக்கிரமாக முன்னாடியே வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக எதனால் வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக டிஎம்கே வந்து முப்பெரும் விழா வந்து நடத்துனாங்க. ஸோ அதை விட கூட்டம் வந்து நிறையா கூடியிருக்கு. ஏன்னா அதிலே வந்து காசு கொடுத்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை வந்து சொல்ல சொன்னாங்க. 1,00,000 கூட்டு 1,00,000 சேர் போட்டு 1,50,000 பேர் வெளியில் நின்னாங்க அப்படிலாம் சொல்லி இன்ஃப்ளூயன்சர்கிட்ட கொடுத்து இது மாதிரி பேசலாம், ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் உடைக்கணும் வந்ததெல்லாம் அப்படின்றதுனால மேபி ஒரு சீக்கிரமே இங்கே வச்சுருந்துருப்பாரு. கரூரில் க்ரௌடு பவர் அவர் காமிக்கணும் அப்படின்றதுனால. ஸோ அப்படி வச்சு இப்போ அது வந்து எந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 40 பேருக்கு மேலே வந்து ஆக்சுவலாக இறந்துருக்காங்க கரூரில் இந்த டிவிக்கு கேம்பெயின் வந்து அட்டன் பண்ணவங்க. ஸோ இதை பற்றிலாம் இந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாமக்கல் என்ன பேசினார், இந்த கிட்னி திருட்டை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அப்புறம் 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா பாட்டில் பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாமும் பாடி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலில் இப்போ தான் வரீங்க அப்படின்னா வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இந்த கேம்பெயின் முதல்ல எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னா, அவர் சென்னையிலேருந்து இன்னைக்கு காலையில் வந்து திருச்சி ஏர்போர்ட் வந்து நொய்யல் வழியாக நாமக்கல் வந்திருக்காரு. ஸோ நாமக்கல் வந்துட்டு நாமக்கல்ல காலையில் 10 மணிக்கு வந்து அவரோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம். அடுத்து 12 மணிக்கு வந்து கரூரில் ஆரம்பிக்கிறதா இதுதான் தான் பிளானு. ஸோ பட் பிளான் படி எதுவுமே நடக்கலை. என்னாச்சு அப்படின்னா எல்லாம் பிளானை மீறி வெளியிலே போயிடுச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னா நாமக்கல்லில் முதல்ல என்ன ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கரூரில் 40 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அது எப்படி என்னாச்சு, என் தம்பிலாம் கூட அங்கே விசிட் பண்ணியிருந்தான். என் ஊரே கரூர் தான். ஸோ என்னால் போக முடியல அப்படின்னு நினச்சேன். இப்போ பரவாயில்ல போகலேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் வீடியோ கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னா நாமக்கல் இது மாதிரி அவர் போகிறதுக்கு 12 மணி இது மாதிரி ஆகிடவும் போகிறாரு, பிரச்சாரத்தை அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ண எந்த டெக்னிக்கல் இஷ்யூலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி இதில் வந்து நாகப்பட்டினம் போயிருந்தப்ப அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார், இது மாதிரி இப்படிலாம் ஆயிடுச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ பண்ணுறாங்க, ஒயர் கட் பண்ணுறாங்க, இப்படிலாம் ஆயிடுது நம்ம பேசும்போது அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் நாமக்கல் அது மாதிரி எதுவும் நடக்கலை. ஹோப்ஃபுல்லி என்னாச்சு அப்படின்னா இவர் பேச வேண்டியதெல்லாம் பேசினாரு. கொஞ்சம் சில இடத்துல திக்கி இல்லாமல் பேசியிருந்தாரு, ஒரு கண்டினியூட்டி இல்லாமல். முக்கியமாக இதில் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, அங்கே வந்து இந்த கிட்னி திருட்டு வந்து நடந்தது இல்லையா, அந்த ஒரு அமைச்சரோட ஹாஸ்பிட்டலில் வந்து இது நடந்தது. இது யார் முக்கியம், அமைச்சருக்கு பின்னாடி இருக்கிறாரா என்ன அப்படின்லாம் சொல்லி, நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா தப்பு பண்ணவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், நான் வாங்கி தருவோம், எங்கள் ஆட்சியில் நாங்கள் வந்துட்டோன்னே நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருந்தாரு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எதனால இந்த கிட்னி திருட்டு நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த கந்து வெட்டி கடன் தான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, கந்து வெட்டிக்கு கடன் வாங்கிட்டு இந்த கடன் கொடுக்க முடியலையா, சரி உங்கள் கிட்னியை கொடு அப்படின்ற மாதிரி, இதுக்கு முக்கிய பேஸ் காரணமே கந்து வெட்டி கடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒன் மோர் திங், எப்போதும் போல் வந்து அவர் டிஎம்கேவை அட்டாக் பண்ணுவார். அதே மாதிரி இங்கேயும் அட்டாக் பண்ணியிருந்தாரு. ஏன்னா நம்ம பேசுனதே பேசுகிறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மேலே வச்சாங்க. ஒரு பேசுனதே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பேசுனதே பேசாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேசலாமா அப்படின்னு சொல்லி அவரே வந்து கேட்டிருந்தாரு. என்ன வேணால் மார்ஸில் போய் ஐடி கம்பெனி வைப்போம், அப்படி இல்லைனா காற்றுலே கல்வீடு கட்டுவோம், எல்லாத்துக்கும் வீட்டுக்குள்ளே வந்து ஏரோப்ளைன் விடுவோம், அது மாதிரிலாம் நான் வேணால் ஏதாவது அறிக்கை விடவா சொல்லவா அப்படின்னு சொல்லி அவரே அதை நக்கலாக வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அந்த இதெல்லாமும் நல்லா இருந்துச்சு ஸ்பீச்சு. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு மேலே என்ன ஒரு கொஸ்டின் வச்சாங்க அப்படின்னா, இவர் டிஎம்கே மட்டும் தான் ஏற்று பேசுகிறாரு, டிஎம்கேயும் பிஜேபியும் தான், ஸோ மேபி இவர் ஏடிஎம்கே கூட வந்து அலைன்ஸ் வச்சுப்பாரா இன் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பதிலடி தர மாதிரி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவங்க ஜெயலலிதா மேம் இருந்த பீரியட்லேயே அவங்க வந்து பிஜேபியை வந்து பக்கத்துல விடலை அப்படி இருந்தாங்க. இப்போ இருக்க எடப்பாடி அவர் இல்லாமல் அம்மா 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 அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 3 தடவை சொல்லிட்டு அப்படி இருந்தார். அவங்க வந்து பிஜேபி பக்கத்துலேயே விடாமல் வச்சுருந்தாங்க. இப்போ என்னன்னா பிஜேபி தான் நமக்கு கரெக்டானது கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிப்போங்க. ஏடிஎம்கே கூட போய் பிஜேபியை வந்து அலைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது கூட நம்ம இப்போ கூட்டணி போக மாட்டோம் அப்படின்றத இன்டைரக்டானும் சொல்லலாம், டைரக்டானு சொல்லிட்டாரு. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இதே வச்சு நீங்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி பாக்கெட்டுக்கு தான் போவோம், டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி பாக்கெட்டு தான் போவோம், ஏன்னா அவங்க இன்டைரக்டாக பிஜேபி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அது பிஜேபி பாக்கெட்டுக்கு போகுன்றத ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரோட இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இங்கே முடிச்சுட்டு இனிமேல் தான் மெயின் ஸ்டோரி போகிறோம். ஸோ என்னாச்சு அப்படின்னா, இவர் இங்கேருந்து 12 மணிக்கெலாம் கரூர் போயிருக்கணும் இல்லையா, இங்கேருந்து இன்னும் லேட் ஆகுது. பரமத்தி வேலூர் வழியாக கரூர் போகிறாரு. போகும்போதே அங்கேயே செம க்ரௌடு, முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இவருமே நடுவில் சில இடத்துலலாம் அதை வந்து
செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸை ப்ரீச் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இவர் வந்து வேன் மூவ் ஆகும்போது தானே மேலே வந்து இவர் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நடுவில் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி இவர் மேலே வந்து இந்த கை காமிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் அங்கங்கே பண்ணார். மேபி அதுவே கொஞ்சம் கொஞ்சம் டிலேன்னு சொல்லலாம். இல்லை கூட்டம் இருந்துச்சு, அதுக்காக அந்த க்ரௌடுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது கூட சொன்னார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இவர் போயிட்டாரு, கரூர் ரவுண்டானாக்கு போயிட்டாரு. ஒரு ஈவினிங் 6 o'clock 6:30 ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்கே. ஸோ அங்கேருந்து அப்படியே வாகனம் வந்து பொறுமையாக ஊர்ந்துக்கிட்டே போய் அங்கே போகிறதுக்கு மணி 7:30 மேலே 8 மணி ஆயிடுச்சு. ஸோ அங்கே என்னாச்சு அப்படின்னா க்ரௌட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த விஷுவல்ஸ்லாம் உங்களுக்கு வேணால் நான் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அங்கே போயிட்டாரு. போன உடனே அங்கே வந்து அவர் பேசுனது வந்து ஆக்சுவலாக கேட்கவே இல்லை யாருக்குமே. ஸோ என் தம்பி இல்லாமல் அங்கே விசிட் பண்ணியிருந்தான். ஸோ என்னாச்சு அப்படின்னா அவர் பேசுறது சுத்தமாக கேட்கவே இல்லை, கீழே இருந்தவங்களுக்கு கேட்கல. ஸோ கேட்காதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாமே முன்னாடி அப்படியே தள்ளியிருக்காங்க. அவர் நடுவில் நின்று பேசிட்டு இருப்பார் விஜய்னா. ஸோ அவரை சுற்றி தானே க்ரௌடு நிற்கிறாங்க. ஸோ எல்லா சைட்ல இருந்தும் அப்படியே தள்ளவும் எல்லாரும் அப்படியே தள்ளிட்டே வந்திருக்காங்க. ஸோ அப்படி பின்னாடி இருக்கவங்க எனக்கு பின்னாடி இருக்கவங்க தள்ள என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என் தம்பிக்குன்னா க்ரௌட்ல அவங்க வச்சு அப்படி நசுக்கவும், முன்னாடியும் அப்படி நசுக்குவாங்க, பின்னாடி நசுக்குவாங்களா, நசுக்கிறது இந்த ரிப்கேஜ்லாம் அப்படியே அமுங்கி அதுவே இதாகிடும் போல, அந்த அளவுக்கு மூச்சுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தான். ஸோ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு க்ரௌட் ஆயிடுச்சு. இது டெக்னிக்கல் ஃபால்ட்னால அவர் பேசினது கேட்கலையா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அவங்க சைடு ப்ராப்ளமா இல்லை இவர் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒயரை கட் பண்ணாங்க, இல்லை அதை பண்ணாங்க இது பண்ணாங்க, என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஸோ சுற்றி எங்கேயுமே கரண்ட் இல்லையா அவங்க போன உடனே. அந்த விஜய் நான் வந்த அந்த வெஹிக்கிளில் இருக்க அந்த லைட் மட்டும்தான் இவங்களுக்கு. ஸோ என்னாச்சு அப்படின்னா எல்லாம் அந்த க்ரௌடில் தள்ளுறனால எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து விழுந்துட்டாங்களாம். இப்போ நான் கீழே விழுந்தேன், இந்த பின்னாடி தள்ளுறவங்க மேலாம் என் மேலே அப்படியே எல்லாம் வரிசையாக விழுந்துட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 20-30 பேர் அந்த மாதிரி விழுந்தாங்க அப்படின்னா யாராலையும் வந்து தூக்க முடியாது. போலீஸ் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் கீழே உள்ளவனை தூக்குறதுக்குள்ள ஏன்னா இதாகிடும். ஸோ அது மாதிரி இவங்கெல்லாம் மேலே தள்ளி தள்ளி கீழே விழுந்ததுனால இந்த ட்ராஜடி வந்து ஏற்பட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அந்த இடத்துல எடுத்திருந்த வீடியோ அதெல்லாம் உங்களுக்கு நான் இங்கே ஃபிச் பண்ணுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு, இப்படி தள்ளிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா இது மாதிரி கரண்ட் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிவிக்கு சார்பிலேருந்து ஒரு ஜென்ரேட்டரும் ஆக்சுவலாக வச்சுருந்துருக்காங்க அங்கே தனியாக ஒரு பிளேஸில். அதெல்லாமும் அதை வந்து சுற்றி அதை எதுவும் இது பண்ணிடக்கூடாதுன்றனால ஒரு தகரம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. க்ரௌடு வந்து தள்ளி தள்ளி தாங்க முடியாமல் அந்த இடத்துலயும் போய் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு ஓவர் க்ரௌட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு குட்டி இடத்துல ஒரு சின்ன ரூமில் ஒரு 50 பேரை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது, அந்த இடத்துல க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கிரவுண்டில் போய் அந்த 50 பேரை வச்சோன்னா அந்த இடத்துல அதாவது க்ரௌடே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால ஒரு கன்ஜஸ்டடான பிளேஸில் ஒரு 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 1000 பேர் இருந்தாலும் அது க்ரௌட் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் இது க்ரௌடு தான், பட் ஆனால் கன்ஜஸ்டடான பிளேஸில் இருக்கும், இன்னும் க்ரௌட் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கல் இஷ்யூனாலலாம் அவங்க எல்லாரும் தள்ளினால இன்னுமே இது வந்து இதாகி இந்த ட்ராஜடி வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சு அப்படின்னா இப்போது ப்ராப்ளம் இதாகி ரஜினியிலேருந்து பிஎம் வரைக்கும் எல்லாருமே வந்து ட்வீட் போட்டு இது மாதிரி அவங்களோட இதை துயரத்தை வெளிப்படுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இது நடந்தது கைஸ், இதுதான் நடந்துச்சு. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சி இப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஒன் மோர் திங், இதுக்கு வந்து விஜய் நான் ரியாக்ட் பண்ணலை. மேபி நான் ரியாக்ட் பண்ணுவார் நான் நினச்சேன். ஸோ அங்கே கரூரில் தான் இருந்தார். மேபி அவருக்கு நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும். அவர் அங்கே இந்த நியூஸ் தெரிஞ்சதுனால உடனே செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ சிஎம் வந்து இன்றைக்கி நைட்டாக வந்து கிளம்புறாரு. இந்த வீடியோ நீங்கள் மேபி நாளைக்கு காலையில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று நைட்டாக அவர் கிளம்புறாரு. அண்ட் இவர் திருச்சி எம்எல்ஏ வந்து இவர் அன்பில் மகேஷ் அவரும் வராரு. அண்டு அவங்கெல்லாம் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள போய் பார்க்க போகிறாங்க. அடிபட்ட இறந்த 40 பேரையும் போய் பார்க்க போகிறாங்க. மேற்கொண்டு படுகாயம் அடைந்தவங்களையும் போய் பார்க்க போகிறாங்க. ஸோ விஜயண்ணா இன்னும் இதை பற்றி எந்த ஒரு இதுவும் சொல்லலை. பட் ஆனால் அவர் மேபி நேரில் போய் பார்ப்பாரா இல்லை இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ எடுத்திருக்க வரைக்கும் இது வரைக்கும் அவர் இன்னும் பார்க்கல. பட் ஆனால் சென்னை ஏர்போர்ட்லேருந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து சென்னை போகிறதுக்கு ஏறிட்டார். ஸோ இதுக்கு இன்னும் அவர் ரியாக்ட் பண்ணல. ஸோ அவர் ரியாக்ட் பண்ணுவார் நம்ம நம்புவோம். ஸோ இதுதான் நடந்துச்சு. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய துயரம் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இதே மாதிரி வந்து சென்னை மெரினால ஏர் ஷோ அப்போ இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அதுவும் இவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு, எல்லாம் இதாச்சு. ஸோ அதே மாதிரி இதுவும் இதாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஒருத்தரோட கருத்து ஒரு மாதிரி இருக்கும். இது காரணம் விஜய் அண்ணாவும் சொல்லலாம். இல்லை இவங்க கேட்டது வந்து ஒரு 80 அடி ரோடு, ஒரு ரைட்டர்ஸ் கார்னர் கரூரில் சொல்கிறேன், அது மாதிரி ஒரு பிளேஸ் இவங்க வந்து கேட்டு அவங்க கொடுக்காம ஒரு கன்ஜஸ்டடான பிளேஸில் கொடுத்தது அவங்க
போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்புன்னு சொல்லலாம், இல்லை இப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஒருத்தவங்க கருத்து ஒன்று. என் கருத்து நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது, உங்கள் கருத்தை நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.